வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசைக்கோர் அளவில்லை, விடயத்துள் ஆழ்ந்த பின் அங்கு அமைதி உண்டாம் என மோசம் போகலீர் என்று இடித்து ஓதிய மோனி தாளினை முப்பொழுது ஏத்துவாம். தேசத்தார் புகழ் நுண்ணறிவோடுதான் திண்மை விஞ்சிய நெஞ்சினன் ஆயினும் நாசக்காசினில் ஆசையை நாட்டினன் நல்லன் எந்தை துயர் கடல் வீழ்ந்தனன். ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பொருளை நம்ம அடைந்து அதில் மூழ்கி அனுபவித்த பிறகு அந்த ஆசை தணிந்து விடும் என்று எண்ணி ஏமாந்து விடாதீர்கள். அனுபவிக்க அனுபவிக்க ஆசை பெருகிக்கொண்டேதான் இருக்கும் என்று அறிவுறுத்தி கூறிய மோன ஞானியான தாயுமானவ சுவாமிகளின் இரு திருவடிகளையும் 3 வேளைகளிலும் போற்றுவோமாக. நாம பொதுவா நினைப்போம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னது புத்தர். ஆனால் தாயுமானவர் ஒரு பெரிய பாடலே எழுதுகிறார். ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். நீண்ட நாள் இருந்த பேரும் இன்னும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் என்று ஒரு பெரிய பாடல் எழுதியிருக்காங்க. அந்த அந்த முதல் வரி அப்படியே எடுத்து ஆளுகிறார் பாருங்க பாரதி. ஆசைக்கோர் அளவில்லை. அதை வைத்துதான் நம்ம தாய்மானவர் பாடல் என்று உறுதி கொள்ள முடிகிறது. அப்போ இதுல எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சூட்சுமம் சொல்லி கொடுக்கிறாரு. எந்த ஒரு பொருளையும் தயவு செய்து அனுபவித்து அதன் மூலமாக அந்த ஆசை ஒரு நிறைவு பெறும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது எப்படின்னா எரியிற தீய நெய்யை ஊத்தி அணைக்கிறதுக்கு நினைக்கிற மாதிரி நெய் ஊத்த ஊத்த இன்னும் சுடர் விட்டு தானே எரியும். அதுபோல அனுபவிக்க அனுபவிக்க ஆசை இன்னும் 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 என்றுதான் போகும். அதற்கு ஒரே வழி அளவு கட்டுவதற்கு அகத்தவத்தின் மூலமாக விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதுதான் எந்த ஒரு ஆசையையும் வித்தின் லிமிட் அண்ட் மெத்தட்னு அருட்தந்தை சொல்லுவாங்க, அளவு முறையோடு இருக்கும். அது என்ன உதாரணத்துல சொல்றாரு பாருங்க பாரதி. என்னோட அப்பா எப்படிப்பட்ட புத்திசாலின்னா இந்த தேசத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் புகழ்கின்ற ஒரு அறிவாளி. அறிவாளி மட்டும் இல்ல, உறுதியான நெஞ்சம் படைத்தவர். அதனாலதான் அவருக்கு அத்தனை பிசினஸ் பண்ணி பணம் சேர்த்த முடிஞ்சது. என்ற போதும் இந்த பணத்து ஆசை உத்தமராகிய அவரையும் விடவில்லை. அவர் துன்பக் கடலில் வீழ்ந்தார். எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆசை கிட்ட. 6 குணங்கள் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துல ஆசைதான் துவக்கம். அகத்தவம் செய்யாமல் ஆசையிலிருந்து விடுபட முடியாது. நன்றி. வாழ்க வளமுடன்.